நாட்டில் அனுமதியின்றி வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவது தொடர்பான விவகாரம் அண்மைய காலமாக மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. விதிமுறைகளை பின்பற்றாமல் வழிபாட்டு தலங்களை கட்டுவது, நிர்வகிப்பு மற்றும் அதன் ஒருங்கிணைப்பு ஆகிய அம்சங்களை முன்னிறுத்தி எழும் பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் செயல்படும் வழிபாட்டு தலங்களின் மேம்பாடு மற்றும் சட்ட விவகாரங்கள் குறித்த விரிவான புரிதலை ஆலய நிர்வாகத்தினருக்கு வழங்கும் நோக்கில் மலேசிய இந்து ஆலயம் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமா தேசிய கோவில் கருத்தரங்கு ஒன்றை இலவசமாக ஏற்பாடு செய்துள்ளது. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம், கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக பட்டதாரிகள் மற்றும் DSK அமைப்பு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் தேசிய நிலச்சட்டம், நகர கிராம திட்டமிடல் சட்டத்தை புரிந்து கொள்ளுதல், கோவிலுக்கான நிலம் என்ற தலைப்பில் இக்கருத்தரங்கு நடைபெறவுள்ளதாக மஹிமாவின் தலைவர் டத்தோ சிவகுமார் நடராஜா கூறினார். ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்து தலைவர் தன் ஸ்ரீ R நடராஜா கரத்தில் இது அதிகாரப்பூர்வமாக அவர் திறந்து வைப்பார். அது முடிஞ்சோடனே இந்த செமினார் இதை பற்றி பேச போகிறது. முதல் வழியாக நாங்கள் பேச போகிறது டைப் ஆஃப் டெம்பிள்ஸ் இன் மலேசியா. அது ஒரு டாப்பிக்காக வரும். அடுத்தது கனுன் தனா நகாரா பற்றி பேசுவோம். அது அடுத்து முடிஞ்சோடனே அக்தா ரஞ்சாங் பண்டா. அப்புறமா அடுத்த ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி முறையான முறையில் நாங்கள் இதை சரி பண்ணிட்டோம் சொல்லிட்டு அந்த இதில் நிலச்சட்ட நடைமுறைகள், குறிப்பாக தேசிய நிலச்சட்டம் குறித்த விவகாரங்களை ஆலய நிர்வாகம் ஆழமாக புரிந்து கொள்ள இக்கருத்தரங்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறினார். இதனிடையே நாட்டில் செயல்படும் இந்து ஆலய நிர்வாகங்களை சேர்ந்தவர்கள் இக்கருத்தரங்கில் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். நம்ம லேண்ட் கோட் தெரியணும், அது எந்த லேண்டில் ஃபால் பண்ணுறோம், அது முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்த தட்டமாக பிராஞ்சாங் பண்டா கீழே எப்படி அதை கொண்டு போகணும்னு சொல்லி நம்ம தெரிய வந்துடணும். சரி, ஆலயத்தை அங்கே போனது தவறு நாங்கள் சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கிறது உண்மையானவங்க இருக்காங்களே, உண்மையானவங்க அந்த ஆலயத்தில் அங்கே இருக்கிறவங்க, பல வருஷமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க எப்படி அடுத்த திட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தரமாக இருக்கும். வரும் சனிக்கிழமை ஏப்ரல் 11ஆம் தேதி காலை 9 தொடங்கி மதியம் மணி 3 வரை பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோவில் மண்டபத்தில் இக்கருத்தரங்கு நடைபெறவுள்ளது. இன்று காலை பத்துமலை திருத்தல மண்டபத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்.